வெல்கம் டு சோர்ஸ் ஆஃப் சயின்ஸ் யூடியூப் சேனல். உங்களுடைய இந்த யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ்னா என்ன, த்ரீ ஃபேஸ்னா என்ன, ஏசினா என்ன, டிசினா என்ன அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த கரண்ட்டோட சிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஐ, அதோட யூனிட் வந்து பாத்தீங்கன்னா ஆம்ஸ். ஓகேங்களா? கரண்டோட யூனிட் வந்து ஆம்ஸ். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏசி கரண்ட்னா என்ன, டிசினா எது. கரண்ட்டை பொறுத்த வரைக்கும் டூ டைப்ஸ் இருக்கு. ஏசி ஒன்னு, டிசி கரண்ட் ஒன்று. சரிங்களா? இந்த ஏசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ், அதே மாட்டம் த்ரீ ஃபேஸ் அப்படின்னு ரெண்டு கேட்டகரியா பிரிக்கிறாங்க. இந்த டிசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு பிளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு இந்த ரெண்டு கேட்டகரி மட்டும் தான் இருக்கு. சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொன்றா நம்ம பாத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஏசினா என்ன? ஏசிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் கரண்ட், டிசிங்கிறது டைரக்ட் கரண்ட். ஏசிங்கிறது ஆல்டர்னேட்டிவ் கரண்ட், டிசிங்கிறது டைரக்ட் கரண்ட். சரிங்களா? இந்த ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் அப்படிங்கறத இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதை எப்படி குறிப்பாங்க அப்படின்னா இந்த வெர்டிகலா இருக்கிறது வந்து வோல்டேஜ் ஆகும். ஓகேங்களா? இந்த ஹரிசாண்டலா இருக்கிறத வந்து நான் டைமிங் மென்ஷன் பண்ணிக்கிறேன், டைமிங்கா எடுக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் மைனஸ் அப்படிங்கிற ஒரு வேவ் ஃபார்மேஷன்ல ஃபார்ம் ஆகும். அப்போ மேல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிளஸ், கீழே இருக்கிறது மைனஸ், இரண்டு டிவியேஷன்ல ஃபார்மேஷன் ஆயிட்டு இருக்கும். இதுவே வந்து பாத்தீங்கன்னா டிசி கரண்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் கரண்ட்னு சொல்லுவாங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா போனா டிராவல் பண்ணா பாசிட்டிவ், நெகட்டிவ் அப்படின்னு இந்த ரெண்டு கேட்டகரியில மட்டும் தான் டிராவல் ஆயிட்டு இருக்கும். அதே மாதிரி வோல்டேஜ், டைமிங். சரிங்களா? இதுதான் வந்து ஏசி கரண்ட், டிசி கரண்ட்டுக்கான நம்ம போடக்கூடிய அந்த வேவ் ஃபார்மேஷன். இப்போ ஏசிக்கு டிசிக்கு என்ன டிஃபரெண்ட் அப்படிங்கறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இப்போ ஏசி கரண்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல யூஸ் பண்ணக்கூடிய கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏசி கரண்ட். இந்த டிசி கரண்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மிஷினரி இந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணது எல்லாமே டிசி கரண்ட். இந்த ஏசி கரண்ட பொறுத்த வரைக்கும் நம்மளால ப்ராப்பரான வந்து பாத்தீங்கன்னா வோல்டேஜ்ல மெயின்டைன் பண்ண முடியாது. ஆனா டிசியை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரான வோல்டேஜ்ல மெயின்டைன் பண்ண முடியும். சரிங்களா? அது என்ன அப்படிங்கறது ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏசியை பொறுத்த வரைக்கும் ஏசி கரண்ட பொறுத்த வரைக்கும் ரெண்டு கேட்டகரி பிரிக்கிறோம். சிங்கிள் ஃபேஸ், அதே மாட்டம் த்ரீ ஃபேஸ். ஓகேங்களா? இந்த சிங்கிள் ஃபேஸ பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் நியூட்ரல். ஓகேங்களா? இதுவே த்ரீ ஃபேஸ பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆர், ஒய், பி நியூட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுல வந்து சிங்கிள் ஃபேஸ பொறுத்த வரைக்கும் ஒரு இதுல மட்டும் தான் பவர் சப்ளை வரும், ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரலா இருக்கும். ஆனா த்ரீ ஃபேஸ பொறுத்த வரைக்கும் மூணு இதுலயுமே நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பவர் சப்ளை வரும். மூணு இதுலயுமே பவர் சப்ளை வரும். இதுக்கு உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல ஹோம்ல யூஸ் பண்ற இந்த கம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 லைன் மட்டும் தான் வந்துட்டு இருக்கும். மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்றப்ப 3 லைன் போற மாதிரி இருக்கும். ஒண்ணு ஃபேஸ், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரல், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய தெரு லைட்டிங் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்பி. சரிங்களா? அதான் இந்த மூணு கேட்டகரி. இதுவே வந்து பாத்தீங்கன்னா த்ரீ ஃபேஸ பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் அதாவது ஆர், ஒய், பி. ஆர் ஒரு ஃபேஸ், ஒய் ஒரு ஃபேஸ், பி ஒரு ஃபேஸ், கடைசியா இருக்கிறது நியூட்ரல். ஓகேங்களா? ஆர், ஒய், பி நியூட்ரல் அப்படின்னு வந்திருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம ஒயர் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது த்ரீ ஃபேஸா சிங்கிள் ஃபேஸா அப்படிங்கறத நம்ம என்ன முடியும், கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ஒரு ஃபேஸ் ஒரு நியூட்ரல் வந்துச்சு அப்படின்னா அது சிங்கிள் ஃபேஸ். இதுவே வந்து பாத்தீங்கன்னா மூணு ஃபேஸ் வந்து ஒரு நியூட்ரல் வந்துச்சு அப்படின்னா அது த்ரீ ஃபேஸ். ஓகேங்களா? இது என்ன அப்படிங்கறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். சரிங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஃபேஸ மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்ப நம்ம பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா ஏசியில ஏசிங்கிறது ஆல்டர்னேட்டிவ் கரண்ட். ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் பொறுத்த வரைக்கும் பிளஸ் மைனஸ் மாறி மாறி வந்துட்டே இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் சிங்கிள் ஃபேஸ் எடுத்துக்கிறேன். இந்த சிங்கிள் ஃபேஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வோல்டேஜ் கிடைக்கும் பாத்தீங்கன்னா 230 வோல்டேஜ் கிடைக்கும். 230 வோல்டேஜ்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்ம வீட்டுல ஹோம்ல பயன்படுத்துறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம எல்லாமே சிங்கிள் ஃபேஸ் தான் பயன்படுத்திட்டு இருக்கோம். சரிங்களா? இப்ப த்ரீ ஃபேஸ பொறுத்த வரைக்கும் நமக்கு எவ்வளவு கிடைக்கும் வோல்டேஜ் அப்படின்னா 415 வோல்டேஜ் அப்படிங்கிற ஒரு டீவியேஷன் நமக்கு கிடைக்கும். இந்த 415 வோல்டேஜ் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப சிங்கிள் ஃபேஸுக்கு த்ரீ ஃபேஸுக்கு எவ்வளவு வோல்டேஜ் கிடைக்குது அப்படிங்கறத நம்ம பாத்துருக்கோம். இப்போ சிங்கிள் ஃபேஸ் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப உதாரணத்துக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா செல் லைன் போயிட்டு இருக்கு. ஒன்னு ஃபேஸ் நியூட்ரல் சொல்லுவோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டோட ஹோம் இருக்கு. இந்த ஹோம்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கரண்ட் சப்ளை வேணும் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இங்க இருந்து ஒரு ஒயரை கொண்டு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஒயர் வரும். ஒரு ஒயர் வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ்லயும், இன்னொரு ஒயர் வந்து பாத்தீங்கன்னா
நியூட்ரலையும் நம்ம என்ன பண்ணுவோம், கனெக்ட் பண்ணிருப்போம். இப்ப கனெக்ட் பண்றப்ப ஆரம்பிச்சு நம்ம வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பவர் சப்ளை இருக்கும். வீட்டுக்கு பவர் சப்ளை இருக்கும். இந்த பவர் சப்ளை வந்து சிங்கிள் பேஸ் யூஸ் பண்ணலாமா, 3 பேஸ் யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறது எது டிசைட் பண்ணுது அப்படின்னா, நம்ம இந்த வீட்டுல பயன்படுத்தக்கூடிய மிஷினரி இருக்கு பாத்தீங்களா, மிஷினரி. இந்த மிஷினரி வந்து பாத்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு பல்ப் இருக்கு அப்படின்னா, அந்த பல்புக்கு இப்போ உதாரணத்துக்கு 50 வாட்ஸ் பல்பு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, நம்ம வீட்டுல இந்த மாதிரி என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்றோமோ அத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் ஒவ்வொரு வாட்ஸ் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணிப்பாங்க. இந்த வாட்ஸ் வந்து எப்படி குறிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர் P is equal to V into I அப்படின்னு சொல்லுவாங்க. Vனா வோல்டேஜ், ஐனா கரண்ட். அப்போ வோல்டேஜ் கரண்டையும் நம்ம வந்து பெருக்கிறப்ப நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ் அப்படிங்கிற இந்த பவர் கிடைக்குது. வாட்ஸ் வாட்ஸ்ங்கிறது ஒரு யூனிட். புரியுங்களா? அப்போ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம கிட்ட ஒரு பல்ப் கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த பல்புல 50 வாட்ஸ் போட்டிருக்கு அப்படின்னா, அந்த 50 வாட்ஸ்ங்கிறது அவருக்கு சொல்லக்கூடிய யூசேஜ். அவருக்கு சொல்லக்கூடிய யூசேஜ். ஒரு மணி நேரத்துக்கு 50 வாட்ஸ் வந்து பார்த்தா அந்த பல்ப் என்ன பண்ணுது, பவரை கன்சம்ஷன் பண்ணிக்குது அப்படிங்கிற கான்செப்ட். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 8 மணி நேரம் ஓரம் போட்டுருக்கோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு 8 மணி நேரம் வந்து 8 ஹவர்ஸ் வந்து இந்த பல்ப் எரியுறாங்கன்னா, அப்ப நமக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 400 வாட்ஸ். எவ்வளவு 400 வாட்ஸ் வந்து நமக்கு என்ன இருக்கு, பவர் கன்சம்ஷன் பண்ணிருக்கு. 8 மணி நேரத்துக்கு எவ்வளவு கன்சம்ஷன் பண்ணிருக்கு, 400 வாட்ஸ் பண்ணிருக்கு. அதோட இன்னொரு முக்கியமான வந்து 1000 வாட்ஸ். 1000 வாட்ஸ் ஒரு யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு யூனிட் என்ன சொல்லுவாங்க, பவர் கன்சம்ஷன் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு யூனிட் 2 யூனிட் பவர் சொல்லுவாங்க. 5 யூனிட் செலவாயிருக்கு, 6 யூனிட் செலவாயிருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப 1000 வாட்ஸ் என்னது, ஒரு யூனிட். 1000 வாட்ஸ் ஒரு யூனிட். இப்ப இங்க 400 வாட்ஸ் இருக்கு. இதுவே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு 8 மணி நேரம் யூட்டிலைஸ் பண்றேன், இன்னொரு யூட்டிலைஸ் பண்றேன் அப்படின்னா, அப்போ வந்து பாத்தீங்கன்னா 1000 வாட்ஸ் ஒரு நேரம் மாறிடும், ஒரு யூனிட்டா மாறிடும். இப்ப என் வீட்டுல 100 யூனிட் நான் செலவு பண்ணிருக்கேன் அப்படின்னா, 100 யூனிட் செலவு பண்ணிருக்கேன் அப்படின்னா 100 இன்ட்டு 1000 போடுங்க. அந்த அளவுக்கு நம்ம வாட்ஸ் என்ன பண்ணிருக்கோம், பவரை யூட்டிலைஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற கான்செப்ட் தான். சரிங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சிங்கிள் பேஸுக்கான ஒரு கான்செப்ட். சரிங்களா? இப்போ நம்ம சிங்கிள் பேஸ் பயன்படுத்துறோம்னு சொன்னாங்களா, சிங்கிள் பேஸை பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு கம்பம், இங்க ஒரு கம்பம் இருக்கு. இந்த கம்பத்துக்கு நடுப்புற 2 ஒயர் போகுது. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பேஸ், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரல். இந்த பேஸ் இந்த நியூட்ரல் வந்து நான் என்ன பண்றேன் பாத்தீங்கன்னா, இந்த வீட்டுக்கு சப்ளை கொண்டு வரேன். வீட்டுக்கு சப்ளை கொண்டு வரேன். அப்படி சப்ளை கொண்டு வரப்ப நான் வீட்டுல என்னென்ன பயன்படுத்துறேன் அப்படின்னு பார்த்தா, ஒரு பல்ப் ஒண்ணு யூஸ் பண்றேன், ஒரு ஃபேன் ஒண்ணு யூஸ் பண்றேன், ஒரு ஃப்ரிட்ஜ் ஒண்ணு யூஸ் பண்றேன். ஓகேங்களா? ஒரு ஃப்ரிட்ஜ் ஒண்ணு யூஸ் பண்றேன், ஒரு ஏசி ஒண்ணு யூஸ் பண்றேன். இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு வோல்டேஜ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தனித்தனியா இது பண்ண முடியாது. அதுக்கு பதிலா என்ன பண்ணணும்னா, இப்ப ஃபேன் இருக்கு அப்படின்னா ஃபேனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவர் கன்சம்ஷன் இருக்கு. அதே மாதிரி ஃபேனுக்கு ஒரு பவர் கன்சம்ஷன் இருக்கு. அப்போ பவர் கன்சம்ஷன் அப்படிங்கிறது அந்த ப்ராடக்ட் முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா போட்டிருப்பாங்க. இப்ப பல்ப்னா பல்ப் வந்து 50 வாட்ஸ் அப்படின்னு போட்டுருக்காங்க அப்படின்னா, அப்போ ஒரு ஃபேன் இருக்கு, ஃபேனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 400 வாட்ஸ் தேவைப்படுது. ஒரு ஏசி இருக்கு அப்படின்னா அந்த ஏசிக்கு ஒரு 1200 வாட்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறது எல்லாமே என்ன பண்ணிருப்பாங்க, மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப என்கிட்ட வீட்டுல இத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. இத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தாலும் நான் இப்ப சிங்கிள் பேஸ் யூஸ் பண்ணேன் அப்படின்னா, இந்த சிங்கிள் பேஸ்ல வரக்கூடிய இந்த பவர் கன்சம்ஷன் வச்சுதான் இத்தனை வேலையை நான் என்ன பண்ணியாகும், செஞ்சாகும். இத்தனை வேலையை நான் என்ன பண்ணியாகும், செஞ்சாகும். அப்படி செய்யறப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பவர் கன்சம்ஷன் என்ன பண்ணுது, அதிகமா லோடிங் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப இங்க இருக்கக்கூடிய சிங்கிள் பேஸ்ல இருக்கக்கூடிய இந்த 230 வோல்டேஜ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நமக்கு என்ன ஆரம்பிச்சிடும், குறைய ஆரம்பிச்சிடும். அப்படி குறையிறப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம பயன்படுத்துறப்ப வீட்டுல இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்றப்ப கரண்ட் சப்ளை எப்படி இருக்கும், அதிகமா கரண்ட் என்ன பண்ணிக்கும், கன்சம்ஷன் பண்ணிக்கும். அப்படி கன்சம்ஷன் பண்ணிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்தோட ப்ராசஸ் என்னது, ஸ்லோ ஆயிடும். ப்ராசஸ் எல்லாமே என்ன ஆயிடும், ஸ்லோ ஆயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக தான் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 பேஸ் நோக்கி போறாங்க. இப்ப உதாரணத்துக்கு அப்ப எவ்வளவு சிங்கிள் பேஸ்னா எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, சிங்கிள் பேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கன்சம்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வந்து 5000 வாட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்றாங்க அப்படின்னா, இது எல்லாமே ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். ஒரு 5000 வாட்ஸ் வரைக்கும் தான் சிங்கிள் பேஸை யூஸ் பண்ண முடியும். 5000 வாட்ஸுக்கு மேல போயிருச்சு அப்படின்னா நான் எதை நோக்கி போகணும், 3 பேஸை நோக்கி போகணும். அப்படி 3 பேஸ் நோக்கி போனோம் அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய அந்த டிராபேஜ் எதுவுமே என்னது வராது. அதுக்காக தான் இப்ப நான் யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் 4 இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்றேன். இந்த 4மே 5000 தாண்டி போயிருச்சு, 5000 தாண்டி போயிருச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகணும், சிங்கிள் பேஸ் விட்டு எதுக்கு போயிடணும், 3 பேஸுக்கு போயிடணும். அப்படி சிங்கிள் பேஸை யூஸ் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டா முடியாமலாம் கிடையாது, முடியும். பட் அதோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது என்ன ஆயிடும், குறைஞ்சிடும். பர்ஃபார்மன்ஸ்ங்கிறது குறைஞ்சிடும். அதனாலதான் நம்ம எதை நோக்கி போறோம்,
த்ரீ ஃபேஸ் நோக்கி போறோம். ஏன்னா நமக்கு சப்ளைங்கிறது எதுல இருந்து வருது? ஒரே ஒரு ஒயர்ல இருந்து மட்டும்தான் வருது. அதான் ஃபேஸ். அதுல இருந்து மட்டும்தான் இத்தனை இருக்கக்கூடிய இத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே நான் என்ன பண்ணி ஆகணும்? ஒர்க் பண்ணி ஆகணும். அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? அதுவோட யூசேஜ் என்ன ஆயிடும்? குறைஞ்சு போயிடும். நமக்கே ஒருத்தவங்கள்ட்ட இருந்து வருது எக்ஸ்டெண்ட் ஆகி பண்ணிட்டே இருக்கு அப்படின்னா அவன் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு கொடுப்பான். நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த வேண்டிய கொடுப்போம். சேம் அதே கான்செப்ட் தான் ப்ராசஸ் ஆகுறப்ப ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா அந்த யூசேஜ்ங்கிறது என்ன ஆயிடும்? குறைஞ்சு போயிடும். அதுக்காக தான் இதை நோக்கி போறோம், த்ரீ ஃபேஸ் நோக்கி போறோம். இதுதான் சிங்கிள் ஃபேஸோட ஒரு கான்செப்ட். சரிங்களா? இப்ப த்ரீ ஃபேஸ் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா எப்படி பண்ணணும் அப்படிங்கறத நான் திரும்பி ஒரு டிராயிங் வரைஞ்சு காட்டுறேன் பாருங்க. இப்ப நம்ம சிங்கிள் பேஸ்ல பாக்குறப்ப என்ன பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படிங்கறத சொல்லுவோம். அந்த சிங்கிள் பேஸ்ல இருந்து அடுத்து நம்ம த்ரீ பேஸ் வரதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கறது நான் சொல்றேன், கரெக்டா பாருங்க. இப்ப த்ரீ பேஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சிங்கிள் பேஸ பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஒயர்ல மட்டும் தான் பேஸ் வந்துச்சு. ஆனா த்ரீ பேஸ பொறுத்த வரைக்கும் 3 ஒயர்ல மொத்தம் 4 ஒயர் இருக்கும். 4 ஒயர்ல 3 ஒயர்ல என்ன வரும்? சப்ளை வரும். இப்போ 3 ஒயர்ல சப்ளை வரும். ஒரு இது பாத்தீங்கன்னா நியூட்ரல். அப்போ மொத்தம் த்ரீ பேஸ பொறுத்த வரைக்கும் எத்தனை ஒயர் வரும்னு கேட்டா 4 ஒயர் வரும். த்ரீ பேஸ பொறுத்த வரைக்கும் 4 ஒயர் வரும். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப லைன் கம்பி இருக்கு. இந்த லைன் கம்பியில மொத்தம் 4 ஒயர் வருது. ஒரு ஒயர் R, இன்னொரு ஒயர் பாத்தீங்கன்னா Y, இன்னொரு ஒயர் பாத்தீங்கன்னா B, லாஸ்டா இருக்கிறது நியூட்ரல். இந்த R, Y, Bங்கிறது பாத்தீங்கன்னா எதுக்காக சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப சிங்கிள் பேஸ பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 ஒயர் தான் வரும். ஓகேங்களா? ஒண்ணு பாத்தீங்கன்னா ரெட் கலர் யூஸ் பண்ணுவோம், இன்னொன்னு பிளாக் கலர் யூஸ் பண்ணுவோம். ரெட்ங்கிறது பேஸ், பிளாக்ங்கிறது பாத்தீங்கன்னா நியூட்ரல் அப்படிங்கிற மாதிரி யூட்டிலைஸ் பண்ணிக்குவோம். சேம் அதே மாதிரி தான் நம்ம வீட்டுல வரக்கூடிய அந்த ஒயர் கன்சம்ஷன் நமக்கு தெரியணுங்கிறதுக்காக ரெட், எல்லோ, ப்ளூ அப்படிங்கிற இந்த 3 சிம்பிளை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பயன்படுத்துறோம். ஆக்சுவலா மூணுமே ஃபேஸ் தான். அந்த 3 ஃபேஸுக்கு ஒரு டிஃபரன்சியேஷன் காட்டணுங்கிறதுக்காக RYB அப்படிங்கிற இந்த கான்செப்டை யூஸ் பண்றாங்க. ரெட், எல்லோ, ப்ளூ, லாஸ்டா இது பாத்தீங்கன்னா நியூட்ரல். இந்த நியூட்ரலுக்கு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம எல்லாமே யூஸ் பண்றது பிளாக் ஒயர் தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இல்ல நம்ம வேற ஒயர் யூஸ் பண்ணிக்கலாம், வேற கலர்ல யூஸ் பண்ணிக்கலாம்னாலும் வேற கலர்ல யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதான் மொத்தம் பாத்தீங்கன்னா 4 ஒயருக்கான கான்செப்ட். இப்ப நான் என்ன பண்றேன், மெயின் கம்பம் இருக்கு. அந்த கம்பத்துல மொத்தம் 4 வரும். அந்த 4 பாத்தீங்கன்னா 3 இதுல நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 3 பவர் சப்ளை வந்து ஒரு ஒயர் பாத்தீங்கன்னா நியூட்ரல். இப்ப நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா என் வீட்டுல த்ரீ பேஸ் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற கான்செப்ட்ல வச்சுக்குவோம். இப்போ ஒரு வீட்டுல த்ரீ பேஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த த்ரீ பேஸ்ல இப்படி வருது. அப்படி வரப்ப இந்த வீட்டுல பாத்தீங்கன்னா மொத்தம் என்கிட்ட 4 ரூம் இருக்கு. ஓகேங்களா? 4 ரூம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்குவோம். ஓகேங்களா? ஒரு 3 ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 3 ரூம்ல இந்த ஒரு ரூம்ல மொத்தம் 2 ஏசி யூஸ் பண்றாங்க. 2 ஏசி. இந்த ரூம்ல 2 ஏசி. இந்த ரூம்ல ஒரு 2 ஏசி பிளஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற கான்செப்ட் வந்துடும். சரிங்களா? அப்படி யூஸ் பண்றப்ப இப்ப என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இதுவே சிங்கிள் பேஸா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரே ஒரு ஒயரை கொண்டு வந்து இந்த 3 ரூமுக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த வோல்டேஜ் டிராப் என்ன ஆகும்? குறைய ஆரம்பிச்சிடும். அப்ப கரண்டோட கன்சம்ஷன் என்ன ஆயிரும்? அதிகமாயிரும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா கரண்ட் என்ன ஆகும்? அதிகமா எடுத்துடும். இப்ப நான் த்ரீ பேஸ பொறுத்த வரைக்கும் என்ன கான்செப்ட்னா மொத்தம் எனக்கு 3 ஒயர் வருது. 3 ஒயர் தான் சப்ளை வருது. அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு ஒயரையும் ஒவ்வொரு ரூமுக்கு நான் அப்ப என்ன பண்றேன் அப்படின்னு கனெக்ஷன் கொடுக்குறேன். ஒவ்வொரு ஒயரையும் ஒவ்வொரு ரூமுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்? கனெக்ஷன் கொடுக்குறேன். அப்ப கனெக்ஷன் கொடுக்குறப்ப இப்ப உங்களுக்கு தெரியும் ஒரு ஒயர்ங்கிறது பாத்தீங்கன்னா 230 வோல்ட். ஓகேங்களா? அதே மாதிரி ஒவ்வொருக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கான்செப்ட் இருக்கு. அப்ப த்ரீ பேஸ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மொத்தம் நமக்கு எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா 415 வோல்ட் அப்படிங்கறத கான்செப்ட். அப்போ உங்களுக்கு தோணலாம் இங்க ஒரு 230, இங்க ஒரு 230, இங்க ஒரு 230 அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது. ஒவ்வொன்றையும் இண்டிவிஜுவலா கம்பேர் பண்ணக்கூடாது. அதுக்கு பேர் தான் பாத்தீங்கன்னா லைன் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. லைன் வோல்டேஜ்ங்கிறத பொறுத்த வரைக்கும் 2 நம்பருக்கு பிட்வீன் கேப்ல, அதாவது RYB, அதாவது ஆறுங்கிறது ஒரு பேஸ், ஒய்ங்கிறது ஒரு பேஸ். ஆருக்கு ஒய்க்கு இந்த பிட்வீன் கேப்ல எவ்வளவு வோல்டேஜ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 415 வோல்டேஜ் அப்படிங்கறதா இருக்கும். இந்த 415 தான் த்ரீ பேஸ் சொல்லுவாங்க. நம்ம நினைக்கிற மாட்டோம் அந்த 690 அப்படிங்கிற கான்செப்ட்ல நம்ம போகக்கூடாது. இங்க ஒரு 230, இங்க ஒரு 230, 230 கூட்டுறப்ப மொத்தம் 690 வோல்டேஜ் அப்படிங்கிறது கிடையாது. த்ரீ பேஸ பொறுத்த வரைக்கும் எவ்வளவு வோல்டேஜ்? 415 தான். அதையும் மொத்தம் 3 பேஸ 2 பேஸ வச்சுதான் நம்ம என்ன பண்ணணும்? கம்பேரிசன் பண்ணணும். அப்படி பண்றப்ப எவ்வளவு கிடைக்குது? 415 வோல்டேஜ் அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு ரூமுக்கு நான் சப்ளை கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன ஆகுது? வோல்டேஜ் டிராப் வரப்போறது கிடையாது. அப்போ கரண்டோட கன்சம்ஷன் எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும். கன்சம்ஷன் கம்மியா ஆயிடுச்சு அப்படின்னாவே நமக்கு வரக்கூடிய இந்த யூனிட்டோட காஸ்ட் எப்படி ஆக போகுது? யூனிட்டோட யூசேஜும் கம்மியாயிரும். காசு நமக்கு என்ன கிடைக்கும்? ப்ராப்பரா குறைஞ்சு போயிடும் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் நம்ம த்ரீ பேஸ வாங்குறோம். சிங்கிள் பேஸ் யூஸ் பண்ண முடியாம கிடையாது. அப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வோல்டேஜ் டிராப் வரும். கரண்டோட கன்சம்ஷன் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும்.
இதுவே வந்து த்ரீ பேஸ் வாங்கணும் அப்படின்னா வோல்டேஜோட கன்சூப்ஷன் குறைய போறது கிடையாது. ஏன்னா 3 ஒயர்ல நமக்கு சப்ளை வருது. அப்ப அதை டைரக்டா கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கரண்டோட கன்சூப்ஷன் என்ன ஆயிடும், குறைஞ்சிடும். அப்படிங்கிறப்ப நமக்கு வரக்கூடிய அந்த காஸ்ட் வைஸ் எப்படி இருக்கும், கம்மியா இருக்கும். இதுதான் உங்களோட கான்செப்ட். த்ரீ பேஸுக்கும் சிங்கிள் பேஸுக்கும் உள்ள டிஃபரன்சியேஷன் இதுதான். சரிங்களா? சிங்கிள் பேஸுங்கிறது அதோட வோல்டேஜ் 230, த்ரீ பேஸுங்கிறது அதோட வோல்டேஜ் 415. சிங்கிள் பேஸை பொறுத்த வரைக்கும் பேஸ் நியூட்ரல், த்ரீ பேஸை பொறுத்த வரைக்கும் RYB சொல்லுவாங்க. 3 ஒயர் பேஸ், ஒரு ஒயர் நியூட்ரல். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த டிசி கரண்ட் அப்படிங்கிற கான்செப்ட் இப்ப ஏசி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து டிசி கரண்டோட கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டிசி கரண்ட பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டே தான், ஒன்னு பிளஸ் இன்னொன்னு மைனஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வோல்டேஜ் அப்படிங்கறது நம்ம கிரியேட் பண்றதா. சப்போஸ் இப்போ வோல்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேவைக்கு தகுந்தாப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணலாம். 5 வோல்டேஜா இருக்கட்டும், 15 இருக்கட்டும், 20 இருக்கட்டும், 25 வோல்டேஜ் அப்படிங்கிறது எதுனால விளாட முடியும், கிரியேட் பண்ண முடியும். இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்டார்டிங்ல நான் என்ன வோல்டேஜ் கொடுக்குறேனோ அதே வோல்டேஜ் தான் எது வரைக்கும் போவோம், எண்டு வரைக்கும் போவோம். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து சார்ஜ் பண்றப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 100% பேட்டரியில சார்ஜ் ஆயிருக்கு அப்படின்னா, அப்ப எனக்கு ஒரு 5 வோல்ட் இருக்கு அப்படின்னா, இப்போ சப்போஸ் வந்து 10% எனக்கு வந்துருச்சு சார்ஜ் அப்படின்னா, அப்ப நான் வோல்டேஜை கன்சிடர் பண்ணாலும் எனக்கு எவ்வளவுதான் கிடைக்கும், 5 வோல்டேஜ் தான் கிடைக்கும். சரிங்களா? அப்போ ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் அதோட வோல்டேஜ்ல எந்த ஒரு மாற்றமும் இல்லாம அதை ப்ராப்பரா என்ன பண்ணிட்டு இருக்கு, ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. அதனாலதான் மேக்சிமம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா டிசியை கன்சிடர் பண்றது எல்லாமே அதுக்காக தான். ஏன்னா எக்யூப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டிசி வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா கடைசி வரைக்கும் அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கணும், நல்லபடியா இருக்கணும். இப்போ நம்ம மொபைல யூஸ் பண்றப்ப 100% நான் சார்ஜ் போடுறப்ப எனக்கு நல்லா ஒர்க் ஆகுது, 10% வரப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டவுன் ஆகுது அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது. ஏன்னா பேட்டரியில யூஸ் பண்ணது எல்லாமே என்ன யூஸ் பண்ணிருக்காங்க, டிசி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப நான் ஸ்டார்டிங்ல எனக்கு என்ன பர்ஃபார்மன்ஸ் அந்த போன்ல இருக்குதோ அதே தான் இது வரைக்கும் இருக்கு. அந்த 10% வரப்ப எனக்கு என்ன இருக்கு, அதே பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கு. அதனாலதான் மேக்சிமம் எல்லாருமே என்ன யூஸ் பண்றாங்க, டிசி அதிகமா கன்சிடர் பண்றாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எதனால வந்து பாத்தீங்கன்னா அது டைரக்டா நம்ம வீட்டுல வந்துச்சுன்னா ஹோம்ல டிசி யூஸ் பண்ணலாமே அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதோட வோல்டேஜ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ராப்பரா என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ண முடியும். ஓகேங்களா? ஆனா டிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் நம்மளால கொண்டு போக முடியும். அதுக்கப்புறம் நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா அதோட வோல்டேஜ் என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா டிராப் ஆக ஆரம்பிக்கும். வோல்டேஜ் டிராப் ஆக ஆரம்பிக்கும். அதனாலதான் மேக்சிமம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா டிசியை வந்து பாத்தீங்கன்னா வீட்டோட நம்ம ஹோம் லைனுக்கு எல்லாமே நம்ம டிசி யூஸ் பண்ண கிடையாது, ஏசியை நோக்கி போயிட்டு இருக்கோம். அந்த டிசிக்கு ஏசிக்கு என்ன டிஃபரெண்டா இருக்கும் அப்படிங்கறத இதோட டெப்த் வீடியோவை அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு டாபிக் நான் சொல்லிட்டு இந்த டாபிக்ல வரேன். இப்போ நம்ம ஏசி அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் அப்படிங்கறத நம்ம சொல்லியிருக்கோம். டிசியை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் கரண்ட் ஒன்னு பாசிட்டிவ், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ். இதான் கேட்டகரி. அப்படிங்கிறப்ப இந்த ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்ங்கிறது பிளஸ் மைனஸ் அப்படின்னு என்ன ஆகிட்டே இருக்கு, ஆல்ட்ரேஷன் மாறிக்கிட்டே இருக்கு. அப்படிங்கிறப்ப நம்மளால வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட்டரியிலயோ நம்மளால என்ன பண்ண முடியாது, ஸ்டோர் பண்ண முடியாது. இதுவே டிசி கரண்டா இருந்தா நம்மளால என்ன பண்ண முடியும், ஸ்டோர் பண்ண முடியும். அதனாலதான் மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட்டரியில சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா அது ஏசி கரண்டா இருந்தாலும் அதை நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணிக்குவோம், டிசி கரண்டா கன்வெர்ட் பண்ணிக்குவோம். கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம பேட்டரி நம்ம என்ன பண்ணி வச்சுக்குவோம், ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். ஏன்னா ஏசியை ஸ்டோர் பண்ண முடியாது. ஏன்னா ஏசிங்கிறது ஆல்டர்னேட்டிவா என்ன கரண்ட் ஃப்ளோ மாறி மாறி நடந்துட்டு இருக்கு. ஆனா டிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் தனியா நெகட்டிவ் தனியா என்ன இது ஆரம்பத்துல இருந்தே கரெக்டா ஃப்ளோ ஆகுறதுனால ஈஸியா நம்மளால என்ன பண்ண முடியும், ஸ்டோர் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ இந்த உங்களுக்கு ஒரு சிம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஏசி கரண்ட்டுக்கும் டிசி கரண்ட்டுக்கு என்ன டிஃபரெண்ட் அப்படிங்கிறது. இப்போ ஏசி டிசிங்கிறப்ப ஏசியை பொறுத்த வரைக்கும் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் நம்ம சொன்னோமா, டிசியை பொறுத்த வரைக்கும் என்னது டைரக்ட் கரண்ட் அப்படின்னு சொன்னோம், பிளஸ் மைனஸ். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எங்கிட்ட இந்த இடத்துல ஒரு ஓகேங்களா ஒரு 5 ஆட்டம்ஸ் கையில இருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு 5 காயின் கையில இருக்குன்னு நான் வச்சுக்கோங்க. 5 காயின் இருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன், ஏசி கரண்ட் அப்படிங்கிறது என்னது பிளஸ் மைனஸ், பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு என்ன இருக்கு மாறிக்கிட்டே இருக்கா. அப்ப இது என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா இதுல போய் இதுல மோதுது, மோதிட்டு திருப்பி என்ன ஆகுது, ரிட்டர்ன் வருது. அப்போ ஃபார்வர்ட் பேக்வர்ட், ஃபார்வர்ட் பேக்வர்ட் அப்படின்னு இந்த காயின் என்ன ஆகிட்டே இருக்கு, மாறிக்கிட்டே வருது. அப்ப 230 இருக்கு அப்படின்னா அப்ப இங்க மோதுறப்ப திரும்பி எவ்வளவு இருக்கும், 230 அப்படின்னு கண்டினியூஸா நம்மளால என்ன பண்ண முடியும், அந்த
என்ன பண்ணலாம், வோல்டேஜ கண்ட்ரோல் பண்ண முடியும். சரிங்களா? ஆனா டிசிய பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இப்ப நான் உதாரணத்துக்கு இந்த டிசிய பொறுத்த வரைக்கும் நான் இவ்வளவு வோல்டேஜ் குடுக்குறேன், ஒரு 15 வோல்டேஜ் குடுக்குறேன் அப்படின்னா, இந்த வோல்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கு அனுப்பாம இந்த இந்த காயின் என்ன பண்ணுதுன்னா, இந்த இடத்துல போய் என்ன பண்ணுது, ஸ்டோர் ஆயிடுது. இது என்ன ஆயிடுது, மறைஞ்சு போயிடுது. அடுத்து என்ன பண்ணுது, அடுத்து இது போயிட்டு என்ன பண்ணுது, அப்படியே இங்க மாறி மாறி என்ன ஆயிட்டே இருக்கு, அடுத்தடுத்து கேட்டகரி காயின் என்ன ஆயிட்டே இருக்கு, மூவ் ஆயிட்டே இருக்கு. அப்போ இங்க இருக்கக்கூடிய பொருள் வோல்டேஜ் கரண்ட டைரக்டா எங்க கொண்டு போகுது, அதுவே கொண்டு போகுது. அடுத்து அதுவே கொண்டு போகுது. அப்போ வாங்கக்கூடிய அந்த காயின் தானாவே என்ன ஆகிட்டே இருக்கு, மூவ் ஆகிட்டே இருக்கு. அப்படி மூவ் ஆகிறப்ப அந்த வேலையை அதுவே செய்யறதுனால அதுக்கு பேரு டைரக்ட் கரண்ட். இதுவே ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்ங்கிறது இந்த காயின் இதுக்கு எனர்ஜி கொடுக்குது, கொடுத்துட்டு திரும்பி என்ன ஆகுது, பேக்ல வருது. அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா ஒன்னோட ஒண்ணு என்ன ஆகிட்டே இருக்கு, முன்னும் பின்னும் என்ன ஆகிட்டே இருக்கு, மோதிக்கிட்டே இருக்கு. அப்போ கண்டினியூஸா என்ன ஆகிட்டே இருக்கு, அந்த வோல்டேஜ் நமக்கு டிராப் ஆயிட்டு ப்ராசஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோல கரண்ட்டை பத்தி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொன்னது புரிஞ்சிருக்கும். ஏசினா என்ன, டிசினா என்ன, சிங்கிள் பேஸ்னா என்ன, த்ரீ பேஸ்னா என்ன, சிங்கிள் பேஸ்ல வந்து எவ்வளவு வோல்டேஜ் இருக்கு, த்ரீ பேஸ்ல எவ்வளவு வோல்டேஜ் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன். அதே மாதிரி இந்த வீடியோவை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க, கமெண்ட் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல நம்ம புது டாபிக்கோட பார்க்கலாம்.